அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குரிய விருச்சிக ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோட தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைய பெறப்போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது, மாணவர்களுக்கு எப்படி இந்த மாதம் இருக்க போகிறது, இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க விருச்சிக ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, மொத்தத்தில் இந்த மார்ச் மாதமானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களை தரப்பெற போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை எந்தெந்த விஷயத்தில் உருவாக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் ஆங்கில மாதத்தில் 3வது மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசியும் பங்குனியும் இணைந்த மாதங்க. இந்த மாதத்தில் சூரியன் முதல் பாதி நாட்கள் கும்பராசிலையும் பிற்பகுதியில் மீன ராசிலையுமே பயணம் செய்கிறாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வசந்த காலம் தொடங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மார்ச் மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனியோடு கும்ப ராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களினுடைய கூட்டணி விருச்சிக ராசியினருக்கு சாதகமாக இருக்க பெறப்போகிறதா அல்லது பாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்ச் 7 புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுகிறாரு. 14ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு மாறப்போகிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேரப்போகிறாரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதன் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்கும் மாறப்போகிறாங்க. இதன் காரணமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதமானது ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்த காலகட்டமாக அமைய பெறப்போகிறதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் அந்த வரவிற்கு ஏற்ற செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும். உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். 3வது நபரின் விஷயங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையே இருக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது அப்படின்னா கூட நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே சமயம் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. புதிய முயற்சிகள் எதையும் இந்த மாதம் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டியது அவசியங்க. பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு செலவுகளும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உடல் நலனில் ரொம்ப கவனமாக இருங்க. சில நேரங்களில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிரிந்து சென்ற உறவுகள் விரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே மாதிரி பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி அப்படின்னு வரும்பொழுது வேலை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலை சுமை சற்று அதிகமாக தென்படுங்க. உடன் பணி புரிபவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக வேலை சுமையை உங்களால் கண்டிப்பாக குறைக்க முடியும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம்
கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது நேரம் காலம் பார்க்காம நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்ல முன்னேற்றத்தையும் அந்த அளவிற்கு கணிசமான லாபத்தையும் உங்களால் நிச்சயம் காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக எந்தவித முயற்சிகளையும் செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மையை தரும். மீறி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த விஷயம் கால தாமதமாகலாம், இழுபறியாகலாம், சில நேரங்களில் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பாக அமையலாம். அதனால் புதிய முயற்சிகளை தற்போதைக்கு செய்ய வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படாது என்றாலும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு பணவரவு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே சமயம் திடீர் செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாதவர் பகுதியில் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இதன் காரணமாக மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திலையுமே எந்த ஒரு செயல்லையுமே அவசரப்பட்டு ஈடுபடாமல் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கிறதுனால மாதவர் பகுதியில் கொஞ்சம் கூடுதலாக கவனத்துடன் செயலாற்ற பாருங்க. கவனக்குறைவு காரணமாக வேலையில் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அலட்சியம் உங்களுடைய வேலையில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இதன் காரணமாக உங்களுக்கு பிரச்சனை உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் மாதம் ஒரு பகுதியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் என்றாலும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம். அதே சமயம் தைரியத்துடன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயலாற்றுவீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடந்த பிப்ரவரி மாதம் போலவே இந்த மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் இடம் மாறுது. மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க. சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை சனி பெயர்ச்சி பலன்களில் மாதத்தின் முதல் பாதி தரக்கூடிய பலன்களும் இரண்டாவது பாதியில் தரக்கூடிய பலன்களுமே வேறுபடுங்க. அது மட்டும் இல்லாமல் புத ஆதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் அப்படின்னு பல யோகங்களும் மகர ராசியில் மற்றும் கும்பத்தில் ஏற்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா புதன் 2 முறை ராசிகளை மாற்றுகிறாரு. அதனாலேயே இந்த மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றாலும் சில விஷயங்களில் சாதகமற்ற நிலைகளையும் உருவாக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிரமமும் கொஞ்சம் சிக்கலும் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 4வது வீடான கும்ப ராசியில் மற்றும் 5வது வீடான மீன ராசியில் பார்த்தீங்கன்னா பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குதுங்க. அதாவது மார்ச் 7 அன்று கும்ப ராசியில் சனியுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 5வது வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு. மார்ச் 26 அன்று மீன ராசியில் இருந்து மேஷத்தில் குருவுடன் இணைகிறாரு. மார்ச் 15 அன்று விருச்சிக ராசிக்கு 3வது வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியில் இருந்து 4வது வீடான கும்ப ராசிக்கு செல்கிறாரு. ஏப்ரல் 22 வரைக்கும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு. ராசிநாதன் 4வது வீட்டில் இருப்பது ஓரளவிற்கு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மார்ச் 7 அன்று 4வது வீடான மகர ராசியில் இருந்து சுக்கிரன் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறாரு. மார்ச் 31 வரைக்கும் கும்பத்தில் 4வது வீட்டில் சனி பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. மார்ச் 14 அன்று சூரியன் 4வது வீட்டில் இருந்து 5வது வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகிறாங்க. புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயம் 5வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கிறதும் 4வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கிறதும் இவை இரண்டுமே பெரும்பாலான விஷயங்களில் சாதகமான பலன்களை தந்தாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு பாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் ஓரளவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமையப்பெறுகிறதுங்க. குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் நிதி ஆதாயம் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது.
சில மூத்த அதிகாரிகளின் உதவியும் ஆதரவும் கிடைக்குங்க. இந்த உதவியுடன் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளும் முடிவடையும் மற்றும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தை முதல் பகுதி, அதாவது மாதத்தினுடைய முற்பகுதியில் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்குவீங்க. இது உங்களுடைய எதிர்காலத்தில் பெரிய நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களின் மத்தியில் உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவதற்கான வழிகளும் உங்களுக்கு தென்படும். அதே மாதிரி மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இதை செய்யும் போது குடும்பத்தினரின் முழு ஒத்துழைப்பு ஆதரவும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அதே மாதிரி சமூக சமய பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு திடீர்னு சிறப்பு விழாக்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுங்க. சமுதாயத்தில் அவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ராகு மற்றும் புதன் சேர்க்கை நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சாதகமான இடங்களில் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது பூர்வீக சொத்து சார்ந்த லாபம் பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மாதத்தினுடைய பகுதியில் சில ஏற்ற இறக்கங்கள் விருச்சிக ராசியினருக்கு இருக்க பெறும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் அவசரமாக எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதை விட பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்காம தவிர்க்கிறதும் உங்களுடைய கோபத்தை தவிர்ப்பதும் ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். மார்ச் மாதம் 2ஆம் பாதியில் சூரியன் 5வது வீட்டுக்கு அரசாங்க வேலையில், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு சில சிக்கல்களையும் அப்படி இல்லைனா தாமதத்தையும் சில சிரமங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் மார்ச் மாதம் உடல் உஷ்ணத்தால் பாதிப்புகள் ஏற்படும், சரும பாதிப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக அவசர முடிவுகளை மாதத்தினுடைய பகுதியில் எடுக்க வேண்டாம். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு சாதகமான நிலையையும் மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளையும் ஏற்படுத்துகிறது. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்ற பாருங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களில் அதீத கவனத்துடன் இருப்பதும், திட்டமிட்டு பொறுமை நிதானத்தை கடைபிடித்து அனைத்து பிரச்சனைகளையும் கையாள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. எந்த விஷயத்தையுமே பெரிதாக்காம பேசியே சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே சமயம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனி பகவானை தீபம் ஏற்றி வணங்கி வழிபட உடல் ஆரோக்கியம் பெறும். கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும்.